தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இவர்தான் நீட் தேர்வு மந்திரவாதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் பொழுது மன்மோகன் சிங் காலத்தில் இந்த நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நீட் தேர்வை ரத்து செய்வது சம்பந்தமாக பல்வேறு பேச்சுக்கள் இருந்தன, போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த நீட் தேர்வின் காரணமாக தமிழகத்தை சார்ந்த 22 மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு பற்றி திமுக வாக்குறுதி கொடுத்தது. தமிழ்நாடு துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறினார். ஒரே ஒரு கையெழுத்து தான், ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னார். நீட் தேர்வை எப்படி ரத்து செய்வோங்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அப்படியே திருமங்கலம் பக்கம் போனாப்பில் ஆஸ்டின்பட்டியில் செங்கலை எடுத்து காமிச்சு எய்ம்ஸ் மருத்துவமனை ஒத்த செங்கல் அப்படின்னு காமிச்சிட்டு போயிட்டாப்புல. இன்றைக்கி தமிழ்நாடு மக்களுக்கு டாட்டா காட்டிட்டு சென்னையில் போய் உட்காந்துட்டாப்புல. நீட் தேர்வு ஆட்சிக்கு வந்தால் ஒழிக்கப்படும் சொன்னீங்கல்ல, 4 வருஷம் ஆச்சு, ஏன் ஒழிக்கலை? ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்கல்ல, ஏன் கையெழுத்து போட முடியலையா? கை வலிக்குதா? சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனீங்க, அது யார் வேணாலும் பண்ணலாமே. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சட்டசபைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து கையெழுத்து இயக்கம் நடத்துறீங்க, யார் வேணாலும் பண்ணலாமையா? இதுதான் அந்த ரகசியமா? நீட் தேர்வு ரகசியமா? சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் அனுப்புவோம், கையெழுத்து இயக்கம் நடத்தி நாங்கள் அனுப்புவோம், அதான் இதுதான் அந்த ரகசியமா? இவர் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி ஆட்சிக்கு 9 மாதம் தான் இருக்குது. ஒரு செருப்பு வாங்கினா 5 வருஷம் கேரண்டினா 4 வருஷம் முடிஞ்ச பிறகு மீதி 1 வருஷம் தான் இருக்கும். அது போட்டால் என்ன, போடாட்டினா என்ன? இன்னும் 1 வருஷம் கூட ஆட்சி கிடையாது. 5 வருஷம் ஆட்சி, 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஆட்சியில் 1 வருஷம் கூட கிடையாது. இப்போ போயிட்டு சட்டசபை கட்சி கூட்டத்தை பூரா கூட்டி வழக்கு தொடுக்கப்படும்னாரு. நீட் தேர்வு இது என்ன எல்லாரும் செய்யக்கூடியது தானே? போகிறேன் வரையும் கூட வழக்கு தொடுக்கலாம்ல. நீட் தேர்வு விஷயமாக வழக்கை துரிதப்படுத்துகிறாங்களாம், வழக்கு தொடுக்கப்படும். ஏற்கனவே உள்ள வழக்கை வேகம் எடுக்கப்படும். இப்போ கொஞ்ச நாள் தூங்கிட்டாரு நீங்கள். யாரை ஏமாத்துறீங்க? யார் காதில் பூ சுற்றுறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சு வாயிங்க அப்படிங்கிறனால நீங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம், எங்களுக்கு தான் ரகசியம் தெரியும், ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை நாங்கள் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லிவிட்டு இப்போ கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு நல்லா உட்கார்ந்துருக்கீங்க. இன்னும் 9 அம்பாமாசம் தான். அந்த நீட் தேர்வு மந்திரவாதி என்னன்னு தெரியல, 1 மாதமாக சோம்பலையா என்னன்னு தெரியல, வெளியில் காணோம். உதயநிதி வருங்கால பட்டத்து இளவரசர், முடிசூடா மன்னர், என்ன காரணம்னு தெரியல, உள்ளே முடங்கிக்கிறக்காப்புல பத்திரிகைகளில் ஊடகங்கள்லேயே அவர் முகத்தை காணோம். பத்திரிகைகளில் பேட்டி காண, எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல. எதுவும் சோம்பலாமல் இருக்காரா என்னன்னு தெரியல. அவர் தான் நீட் தேர்வு மந்திரவாதி. ஏதோ ஜிகும்பா போடுற மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ஒழிச்சிருவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். என்ன சிதம்பரம் ரகசியம்? நீங்கள் ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சு, வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் போராடுறோம், நீட் தேர்வு. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் இருக்கிறவரை தமிழ்நாடு விளங்காது. அந்த இவங்க தாத்தா கருணாநிதிக்குள்ள புத்தி அப்படியே இந்த மகனுக்கு இருக்குது, பேரங்களுக்கு இருக்குது, அந்த கட்சிக்காரங்களுக்கு இருக்குது. அதான் உண்மை. தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீட் தேர்வு விஷயத்தில் திமுக எவ்வளோ பெரிய நாடகம் ஆடிருக்கு, நம்பிக்கையை மோசடி பண்ணியிருக்கு, இளைஞர்கள் மாணவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விளையாண்டுருக்கு அப்படிங்கிறத தமிழக மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 9 மாதம் தான் இருக்குது சட்டசபை தேர்தலுக்கு. வர்ற தேர்தலில் நீங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்பாட்டினா எந்த காலத்துலேயும் நீங்கள் தலை கொடுத்து தெருவில் நடமாட முடியாது, உங்களுடைய வாழ்க்கை தரம் உயராது.